அதுல ஒண்ணுள்ள கீழே போற்று என்று சுந்தரராஜன் படத்தில் வரும் காமெடி போல ஆகி நிற்கிறது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் வழக்கு விவகாரம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள TNPDCL அதாவது தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பு அங்கிருந்த கணினிகளின் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டன என்ற விவகாரம் அரசியல் களத்தில் பெரும் பூதாகரமானது. ஹார்ட் டிஸ்க் ஒன்றல்ல ரெண்டல்ல 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மின்வாரிய அதிகாரி லலிதா கடந்த 1ஆம் தேதி காவல்துறையில் புகார் அளிக்க சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான தரவுகளும் தகவல்களும் நிரம்பிய ஹார்ட் டிஸ்குகள் தான் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் தான் இவை என செய்திகள் வெளியாகி பரபரப்பாகின. இதுகுறித்து பேசிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் சிலரை பணியிடை நீக்கம் செய்தோம். அதன் பிறகு இது நடந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது. எந்த இன்டென்ஷனில் ஹார்ட் டிஸ்குகள் எடுத்தார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகிறோம். ஒப்பந்த தொழிலாளர் தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயிருக்கின்றன. இதை திருடியது யார், இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், என்ன மாதிரியான தகவல்களுக்காக இது திருடப்பட்டது என அனைத்தும் விசாரணை செய்து கண்டுபிடிக்கப்படும். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதில் யாரும் தப்ப முடியாது என்றார். இந்த வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து கண்டனம் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மின்துறை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமான விவகாரத்தில் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த பேர சக்தி என கேள்வி எழுப்பினார். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா? கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என உறுதியாக சொல்லலாம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தாவேக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் இந்த ஹார்ட் டிஸ்க் வழக்கு விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்தி பேச செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ தவறுகள் நடந்ததை போல தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஹார்ட் டிஸ்க் தொலைந்த விவகாரத்தில் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசின் கடமை. முதலில் மின்வெட்டை சீரமையுங்கள், பிறகு துறையை சீரமைக்கலாம் என்று பேட்டி கொடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் நிர்மல்குமார், ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட விவகாரத்தில் கண்டிப்பாக விசாரணை நல்லபடியாக முடியும் என காத்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன டேட்டாக்கள் காணாமல் போய்விட்டது, அதற்கான கணக்கீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை முழு அளவில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அதனை தினம்தோறும் கண்காணித்து வருகிறார். எந்த இடத்தில் யாரையும் தப்பிக்க விடக்கூடாது. ஹார்ட் டிஸ்க் கிடைத்தால் அந்த டேட்டாவை ரெக்கவரி செய்யும் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த டேட்டா காணாமல் போனது என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம். ஹார்ட் டிஸ்க் திருடு போனது என்றவுடன் செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் உடனே பேசினார் என தெரியவில்லை. செந்தில் பாலாஜி திருடினார் என யாராவது சொன்னார்களா? செந்தில் பாலாஜி சொல்லித்தான் நடந்தது என யாராவது சொன்னார்களா? காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறினேன். உடனடியாக செந்தில் பாலாஜி ஏன் ஆஜரானார் என தெரியவில்லை. செந்தில் பாலாஜி ஆஜராவது எல்லோருக்கும் சந்தேகம் வருகிறது. செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்டில் பேச வேண்டிய கட்டாயம் ஏன்? என்ன பயம் அவருக்கு? ஹார்ட் டிஸ்க் தொலைந்தவுடன் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி ஏன் இது தொடர்பாக பேச வேண்டியுள்ளது என்றார். அதே போல மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகளின் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் விமர்சனங்களை முன்வைத்தார். அடுத்து திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் 397 கோடி ரூபாய் மின்மாற்றி ஊழல் வழக்கில் CBI விசாரணை தொடங்கும் தருவாயில் இந்த திருட்டு அரங்கேறி உள்ளது என அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் தெரிவித்தார். இப்படி இந்த விவகாரம் அரசியல் அரங்கில் புயலை கிளப்ப இதில் இன்னொரு திருப்பமாக காணாமல் போனதாக கூறப்பட்ட 18 ஹார்ட் டிஸ்குகள் குறித்து போலீசார் மேற்கொண்ட சோதனையில் மொத்தம் 34 முதல் 35 ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் ஹார்ட் டிஸ்குகளை வேறு ஒருவருக்கு விற்றது தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கிய பெங்களூரை சேர்ந்த முரளிமோகனும் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை சோதனை செய்ததில் அதில் மின் வாரியத்தின் முக்கியமான அல்லது தற்போதைய செயல்பாட்டு தரவுகள் எதுவும் இடம்பெறவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது ஒரு பழைய டிஸ்க் என்றும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த தரவுகளும் இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ரீசேல் செய்து காசு பார்ப்பதற்காக திருடப்பட்ட பழைய ஹார்ட் டிஸ்குகளுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க என்று கூறும் நெட்டிசன்கள்
ரகசிய தரவுகள், டெண்டர் தொடர்பான தரவுகள், இவ்வளவு கோடி தொடர்பான ஆவணங்கள் இருக்கு என்று இந்த விவகாரத்தை சுற்றி பல விவாதங்கள், அரசியல் பதிலடிகள் என அரசியல் களம் பரபரப்பிலே இருந்த நிலையில் கடைசியில் அதில் ஒன்றுமில்லை என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒன்றுமே இல்லாதவற்றை 1 கோடி அப்பு ரேஞ்சுக்கு பேசுனீங்களே என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது.